ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்கள் திருவடியை நான் வணங்குகிறேன். முதலில் உங்கள் திருவடியை நான் வணங்குகிறேன். உங்கள் பிள்ளைகள் திருவடியை வணங்குகிறேன். ஊர் மக்கள் திருவடியை வணங்குகிறேன். உலக மக்கள் அத்தனை பேரும் திருவடியை வணங்குகிறேன். நீங்கள் எல்லாம் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன். முருகா, வருங்காலம் மிகப்பெரிய வெற்றி உள்ளது. முருகப்பெருமான் வருகிறான் வருகிறான் வருகிறான். நீங்கள் வருகிற சித்திராவாசி பிறகு முருகப்பெருமான் இருக்கிறான். உலக நன்மைக்காக வருகிறான். அவன் எதையும் செய்வான். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். முருகா சர்க்குநாதா, நான் பாவிதான் தையே, நீயோ புண்ணியவான். இந்த பாவியின் கருணை காட்ட சொன்னால் நிச்சயம் அருள் செய்வான். கரூர் முனைவரும் மிகப்பெரிய ஞானி. அத்தனை பேருக்கு வாசி நடத்தி கொடுத்த ஆற்றல் முருகன் பெருமானுக்கு உண்டு. அவர் வாசி நடத்தி கொடுத்தால் அவன் ஞானி ஆவான். கரூர் முனிவர், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், திருமலதேவன், பல மகான்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் முருகனுடைய சீடர்கள் தான். யாரும் முருகன் ஆசி பெறாமல் ஒருவன் ஞானியாக முடியாது. முருகா, நான் பாவிதான்ப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். நீ எனக்கு ஒன்று வேண்டாப்பா, நீ பெற்றை பேருமத்தை அடியேன் பெறணும். அடே, நீ பெற்றை பேருமத்தை அடியேன் பெற வேண்டும். அதுக்குரிய அறிவு தரணும். உன் ஆசையை பெறுவதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்கணும். ஆக முருகனை கேட்க வேண்டும். ஆனால் அத்தனை பேரும் அந்த ஆற்றல் தான். முருகனாக இருந்தாலும் சரி, முருகன் அவன் தான் வாசி நடத்தி கொடுப்பார். ராமலிங்க சாமிகள் வாசியை நடத்தி தருவாண்டி. ஒரு வாசியில் இங்கே வருவார் ராமலிங்க சாமி சொல்லுவார். ஒரு நொடியில் வருவான். அப்பேற்பட்ட தலைவன் முருகன். உருகும் அடையவர், இருவினை இருள் பொறும், உதய தினகரன், எமகரன் வள வரும், உலகம் முழுவதும் நொடியில் வள வரும் முருகனார். அடே அப்பா, என்னடா அது? அவனும் மனுஷன்தாயா. அவன் தவம் செய்தான். அந்த தவம் எப்படி இருக்குன்னா, உயிர் கொலை செய்ய மாட்டான், பொலால் உண்ண மாட்டான். அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டும். அப்போ அவன் ஆசை இல்லாமல் முடியாது. அவனை கேட்க வேண்டும். அடியருக்கு ஞான சித்திக்கு வேண்டும், அடியருக்கு ஞான சித்திக்கு வேண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாக்கு தழும்புபடி கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகா, அகத்தீசா, திருமதியான்னு கேட்குறோம். நோக்கம் இனி பெறவாதிருக்க வேண்டும். வலுவ சொல்வான், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர்னா. என்னடா அது? ஒருத்தன் விரும்பினால் இனி நான் பிறவாதிருக்க வேண்டும் கேட்கணும். மாட்டேன். முருகனை கேட்பான், நான் சக்கரவர்த்தி ஆகுறா சுத்தம் அடையண்ணா. என்ன சக்கரவர்த்தியை சுத்தம் அடையண்ணா? நான் கோடீஸ்வரன் ஆகணும், அது சுத்தம் அடைய. சிறந்த பாடகனாகணும், அவன் சுத்தம் அடைய. சிறந்த கவிஞன், ஓவியன், விஞ்ஞானி, அத்தனை அழிவான். ஆனால் அழியாத ஒன்று அவன் திருவிடிதான். இது நான் பிறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு உபாயம் அவனே சொல்லலாம். என்ன மனிதனை பிறந்த அத்தனை பேர் செத்துதான், சாக மாட்டே அவசியம் இல்லை, சாக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்களுக்கு வயசு 80 வயசு. எனக்கு வாசி நடத்தி கொடுத்துருக்கா 40 ஆண்டுக்கு முன்னாடி. வாசி நடத்தி கொடுத்தா 40 ஆண்டுக்கு முன்னாடி. அவன் வாசி நடத்தி உள்ளே இருக்கிறான். இப்போ எங்களுக்கு வயசு கிடையாது, எங்களுக்கு வயசு இல்லை. என்னடா அது? இப்போ 80, இன்னும் ஒரு வருஷம் வேணால் 70, அப்புறம் ஒரு 6 மாதம் வேணால் 60, அதுக்கு 6 மாதம் 50, அப்புறம் 6 மாதம் வேணால் 40, அப்புறம் 30, 20 இருக்குவோம். எங்களுக்கு மரணம் இல்லை. யாரா சொல்ல முடியுமா? சொல்லலாம். யார் சொல்லலாம்? முருகா, நான் இன்னும் கடைகட்ட பாவித்தாயி, நீயோ புண்ணியவா, என்னை ஏற்று அருள் செய்ய அவன் சொல்லலாம். அந்த வார்த்தை அவன் தான் சொல்லாத வார்த்தை. நான் பாவிதான்ப்பா, நீயோ புண்ணியவான், நான் இன்னும் கடைகட்ட பாவி. நான் எனக்கு அருள் செய்ய எவன் கேட்கிறானோ அவன் சொல்ல யோக்கியது உண்டு, எனக்கு சாவில்லை என்று.
யார்? முருகன் தான் என்னை வாசி நிறுத்தினான். அவன் சொன்னான், ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்குன்னான். காற்றை பிடிக்க கடற்கரைவாளன். அந்த கணக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் செய்வாது. முருகப்பெருமான ஆசி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அவன் தான் தலைவன். ஆசிக்கு யோகம். யாராவது யோகம் சொல்லி கொடுத்தா போய் மாட்டிக்காதீங்க. அவன் தான் செய்ய முடியும். முருகன் தான் செய்வான். அவன் ஞானத்துக்கு தலைவன், கல்விக்கு தலைவன், மரணமில்லா பெருவாள் குற்ற தலைவன். கரூர் முனிவரும் பெரிய மகான், எனது ஆசானவர். மகான் மாணிக்கவாசகர், ராமலிங்க சாமிகள், திருமலை தேவன், தாயுமான சாமிகள், பட்டத்தார், அத்தனை பேரும் பெரிய பெரிய ஞானிகள். அவர்கள் சாவு இல்லை. என்ன காரணம்? அந்த வைராக்கியம். அதுவும் அவனே தர வேண்டும். எத்தனை நாள் கூடி எடுத்த சரி பட்டம் சொல்லுவார். எத்தனை நாள்? 300 நாள் எடுத்த சரீரம் அது. ஆனால் இதை நிலைப்படுத்திக் கொள்ளலாம், என்றும் அழியாதிருக்கலாம், என்றும் அழியாதிருக்கலாம். சாவியே இல்லாத வாழலாம். மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறான், செத்து போகிறான்டா. ஆனால் முருக நாமத்தை சொல்லுகிற மக்களுக்கு சாவு இல்லை. முருகா, நான் பாவிதான் தாயே, அடியனுக்கு மரணமில்லை பேரு வரும்னு கேட்டால் நிச்சயம் அவனுக்கு மரணம் கிடையாது. யமனை வெல்லலாம். யமனை வெல்லுகின்ற வல்லமை இருக்கு. எங்களுக்கு உண்டு அந்த வாய்ப்பு. வள்ளுவனுக்கு உண்டு அந்த வாய்ப்பு. வள்ளுவன் மாபெரும் யோகி. இல்லை இல்லை, மாபெரும் தலைவன். இல்லை இல்லை, அவனே சிவன். வள்ளுவனே சிவன், வள்ளுவனே பிரம்மா, வள்ளுவனே விஷ்ணு பகவான், வள்ளுவனே நவகுடி சித்திரிசிக்கலாம். அவ்வளோ வல்லவே. அவ்வளோ ஒன்று அப்படி எதுவும் புலவர் நினைக்கிறாது, சாதனை சொல்லிய. மற்றும் தொடர்பாடையவன் கொல் பிறப்பற்குள் ஊற்றாருக்கு உடம்பு மிக. நான் யார் சொல்ல முடியுதை? அது ஆசான் தான் சொல்ல யோக்கியதை உண்டு. அதாவது யாருக்கு அதை யோக்கி இருக்கு? மற்றும் தொடர்பாடையவன் கொல் பிறப்பற்குள் ஊற்றாருக்கு உடம்பு சொன்ன ஒரே ஆசான் அது ஆசான் வள்ளுவ பெருமான். யாருக்கு அந்த யோக்கியம் இருக்கு? பிறவித்திருப்பது ஒளி விரும்பினால் இந்த தேகத்தை காமத்துக்கு பயன்படுத்த என்ன? அப்பயே விட்டு ஆசான் வள்ளுவன். வள்ளுவன் வேறு, முருகன் வேறு இல்லை. வள்ளுவன் வேறு, கரூர் முனிவர் இல்லை. வள்ளுவன் வேறு, மாணிக்கவாசகர் இல்லை. மாணிக்கவாசகர்னு சொன்னார். இப்போ ராமலிங்க சாமி கூப்பிடலாமே, பாவி இதா தாயே, ராமலிங்க சாமியா, நீயோ கருணையே வடிவான தாய், உன் ஆசி பெற தகுதி இல்லாத பாவி நான். ராமலிங்க சாமிகள் ஐயா, நான் பாவிதான் தாயே, நீ எனக்கு அருள் செய்ய தாயேனா? அடே, என்ன வேண்டுக்கப்பா? நீ பெற்ற பேரை பற்றி அடியேன் பெற வேண்டும். ஏதா ராமலிங்க சாமி ஐயா, தெய்வடைய தெய்வமே, தயாபரனே, தேவா, எனக்கு அருள் செய்ய தாயே, அவன் சொல்லலாம். ராமலிங்க சாமி திருவடியை பூச்சிக்க மக்களுக்கு யமன் பயமில்லை. யாராவேன்? மீசை முருகல் தான் யமன் வந்தான். யாராவேன்? எனது ஆசான் யார் தெரியுமா? ராமலிங்க சாமி தெரியுமாண்ண? எனது ஆசான் மாணிக்கவாசன் தெரியுமா உனக்கு? ஆசான் பூஜட மகர்ஷி எனக்கு ஆசான். இந்த ஆசான் திருமலை தேவன் ஆசி எனக்கு. நான் ஆசி பெற்றவன். யமனே வராதே, வந்தால் கொன்று விடுவேன். யாரை பார்த்து? யமனை பார்த்து சொல்கிறான். எங்களுக்கு பயம் இல்லை, யமனை பொறுத்து பயப்பட அவசியம் இல்லை. என்ன காரணம்? நான் திருவடியில் இருக்கிறேன். ஆசான் மாணிக்கவாசன் திருவடி இருக்கிறேன். ஆசான் தாயுமான சாமியில் திருவடி இருக்கிறேன். ஆசான் பட்டத்தார் திருவடி இருக்கிறேன். ஆசான் திருமதேவன் திருவடி இருக்கிறேன் நான். அதனால் எனக்கு மரணம் இல்லை. என்னை கண்டால் யமன் நடுங்குவான். என்னை கண்டால் யமன் நடுங்குவான். அவனை கண்டா பயப்படுவேன். யமனாவே எங்கள் பேரை சொன்னால் எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகத்திய சர்மாக்கத்துக்கு தொண்டரை கண்டால் யமனே வந்தால் அடிச்சு நொறுக்கிடுவேண்ணா. கட்டி போகிறான் அவனா? யார் யமனை கட்டி போகிற அளவுக்கு கட்டி போகிறான் தூணில் அவனை. அந்த வல்லவை எப்படி வந்துனா? எனது ஆசான் மாணிக்கவாசகனால், எனது ஆசான் திருஞான சம்பந்தரால், அவருடைய ஆற்றில் எனது ஆசான் திருஞான சம்பந்தன், ஆசான் மாணிக்கவாசகன், ஆசான் தாயுமான சாமிகள், ஆசான் திருமலை தேவன், இது மாதிரி ஆசி அவர்கள் ஆசி பெற்றால் நிச்சயமாக வெல்லலாம். இதை என்ன ஆசி? இது எப்படி அண்ணா? போகும்போது வரும்போது அகத்திய திருமலை தேவா, ராமலிங்க சாமியில், மாணிக்கவாசகா, நோக்கம் இனி பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும். அஞ்சேல் 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 யாம் வருகிறோம் என்பான் முருகன் புரான். இத்தனை பேருக்கும் தலைவன் முருகன் தான்.
அவ்வளோ வல்லமையா? பப்பா செம்மான் மகளை திருடன் திருடன் வேறு வழியில் அவனுக்கு. பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மா இரு என் சொல் அரண்டலுமே. அம்மா பொருள் சும்மா இருப்பது சின்ன விஷயம் இல்லை. யார் அது? அந்த வாய்ப்பு யாரு கிடைக்கும்? ஆசான் முருகப்பெருமானாசிதான். சும்மா இருன்னா சில வாய்ப்புடிட்டு சும்மா இருக்குல்ல, சும்மா இருப்பது பெரிய ரகசியம். அது வாசி வசப்பட்ட மக்கள் அப்படியே எடுத்திருப்போம். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை நெறிப்பட உள்ளே நென்மல வாக்கில் உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷோடைய எண்ணம். தலைவன் அங்கே தங்கிவிட்டான். என்ன யாது? இதுக்கு யாரா தலைவன்? யதாசான் முருகன் தான். யதாசான் முருகப்பெருமான் ஆசி பெற்ற மக்களுக்கு யமபயம் இல்லை. முருகா வறுமை இல்லை, முருகா நோய் இல்லை, முருகா பகை இல்லை, முருகா வேலை வாய்ப்பு, முருகா இயற்கை சீற்றமில்லை. எதையும் வெல்லுவோம், எதையும் வெல்லுவோம். யதாசான் முருகப்பெருமான் திருவருளால் நாங்கள் எதையும் வெல்லுவோம். எங்கள் இஷ்டத்துக்கு உட்பட்டதே பஞ்சபூதங்கள். எங்கள் ஆக்கடிக்கு உட்படுத்த நாங்கள் சொன்னால் கேட்கும்ன்றதை. நான் மட்டும் இல்லை, நம்ம தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அகத்திய சர்மாக தொண்டர்கள் எதையும் செய்வார்கள். அகத்திய சர்மாக தொண்டர்கள் எதையும் செய்வார். ஆணை பெண்ணாக்குவா, பெண்ணை ஆணாக்கு. அவ்வளோ வல்லமையா? யதாசன் அத்தனை பேரும் முதுபெரும் ஞானி. அதை சைவத்தை மேற்கொண்டிருக்காங்க. நாங்கள் புலால் உண்ண மாட்டோம், உயிர் கொலை செய்து உண்ண மாட்டோம். அது கேட்டா சாப்பிட்டு பழக்கப்பட்டு போச்சியா? அடி தள்ளுற. நேற்று பேசியிருந்தாச்சு, நேற்று சாப்பிட்டுருக்கலாம், இப்போ சாப்பிட்டுருக்கலாம். முருகா ராமணி சாவியா, திருமதேவா, போகமகரை செய்யா, நீங்களாம் பெரிய மகானாச்சியா, இந்த கொடிய பழக்கத்தை அடிமைப்பட்டு விட்டேன் என்றால் நிச்சயம் அவன் அந்த வாய்ப்பு இருக்கும். முருகப்பெருமான் திருவடியை பூஜித்தால் செய்வனாகலாம். முருகப்பெருமான் திருவடி பூஜித்தால் தூய மனம் வரும். வெல்ல முடியாத காமத்தை வெல்லலாம். என்ன சின்ன விஷயமா? ஒவ்வொரு அணுவிலையும் பெண்மை ஆண்மை கலந்திருக்கும். நம்ம உடம்போடு இருக்க ஒவ்வொரு அணுவிலையும் பெண்மையும் ஆண்மை கலந்திருக்கு. நச்சுத்தன்மை விஷத்தன்மை உள்ள உடம்பு. நரகடு சொற்கும் நாடிலம் புகாமல் மாணிக்கா சொல்லுவார். நரகடு சொர்க்கம் நாடிலம் புகாமல் பரகதி பாடியனுக்கு அடித்தாய் போட்டினார். அந்த உடம்புல நரகமும் சொர்க்கமும் இருக்குது. எப்படாண்ணா? அப்போ நரகமும் சொர்க்கமும் கலந்துருக்கு உடம்புல. அப்போ இந்த மனிதன் எப்படி இருந்தானா? ஆரம்ப சிந்தனையாக இருந்தான். மனிதன் சிந்தனையாக இருந்தான். பிறகு பெண்ணோரோடு கூட அழைக்கிறான், கொடுக்குறான். பிறகு 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இந்த உடம்பு இந்த மாதிரி சதனத்தை சென்னெடுத்துறது. 10 மாதம் தீட்டு தான் இது. இந்த உடம்பு ஐய 2 திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான். கை 2 காடு 2 கண் 2 ஆகிய மெய்த்து 2 சத்தமாய் விளங்கிற சக்கந்தமும் தூய காடைய மனதும் தூயன் சொல்லுகின்ற தூய்மையினர். இந்த 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் வந்து இந்த உடம்பு. ஆனால் அது நச்சுத்தன்மை இருக்கு. அதுக்குள்ளவே ஒரு அற்புத சக்தி வச்சுக்கடா. யார் வச்சுக்கடா? எல்லாம் அவளை இயற்கை கடவுள். வள்ளுவர் சொல்லுவோம், ஆறா இயற்கை அவா நீப்பின் அன்னைய பேரா இயற்கை தரலாம். ஏ வள்ளுவா இங்கே வாங்கிக்கடா. யார் இது? ஆறா இயற்கை அவா நீப்பின் அன்னைய பேரா இயற்கை தரலாம். எந்த இயற்கை ஒன்று வஞ்சிக்குதோ, எந்த இயற்கை மும்மூலத்தை உண்டாக்குதோ, எந்த இயற்கை காமத்தை உண்டாக்குதோ, எந்த இயற்கை நரதல் மூப்பு உண்டாக்குதோ, எந்த இயற்கை ஈழ இருமை உண்டாக்குதோ, அதே நமக்கு துணையாக இருக்கலாம். அது யோகியில் தான் சொல்ல முடியும். ஆசான் வள்ளுவன் பெரிய மகான் அல்லவா? ஆறா இயற்கை அவா நீப்பின் அன்னிலை பேரா இயற்கை தரணும். எந்த இயற்கை உன்னை படைச்சதோ அதே இயற்கை அருள் செய்து கேட்டால் இருக்கணும். வள்ளுவர் சொல்லியிருக்கான். வள்ளுவனே வணங்கலாம். வள்ளுவனே வணங்கலாம். வள்ளுவன் மிகப்பெரிய ஆசான். ஏன்னா வள்ளுவன் என்னவே சொல்லியிருக்கிறேன் நான். வள்ளுவன் சிவபெருமான், வள்ளுவன் விஷ்ணு பகவான், வள்ளுவன் பிரம்மதேவன், வள்ளுவன் அவகூட சித்தரிசலாம். அவனே தான் எங்களுக்கு தான் தெரியும். வாழடி அந்த பகுதி வந்தவங்க தான் தெரியும். ஆகவே நண்பர்களே, இந்த வருகாலம் ஞானசத்து காலம் வந்து விட்டது. ஏடா விலைவாசி ஏற்றம், காவல்துறை நீதி இல்லை, நீதிமன்றத்தில் போனால்
ஒரு அன்பர் சொன்னார், 35 வருஷம் ஆச்சியா கேஸ் இன்னும் முடியலைன்னார். இப்போ யார் இருக்கார்? நாங்கள் அப்பா இருக்காரு, மகன் வராருண்ணா. அவர் சொன்னார், வக்கீல் சொன்னார், என் காசு ஒன்றும் கவலைப்படாது, என் மகன் பார்த்து வேண்டார். அப்போ அவர் போயிட்டார், ஊருக்கு போயிட்டார், அந்த வக்கீல் போயிட்டார். இப்போ மகன் இருக்கிறான். இப்போ இவருக்கு வயசுக்கு புறாமல் இருக்குது. ஆகவே ஒரு கேஸு முடியறதுக்கு 150 வருஷம் ஆகுனா. ஐயோ டெய். ஆனால் இப்போ கேட்குற சொல்லுங்கள், வருங்காலம் ஞானசத்திர காலத்தில் 3 மாதம் கேஸ் முடிச்சிடுவோம். 3 மாதம். யாரா நீ 3 மாதம் கேஸை முடிக்கிறேன்? இல்லாட்டி கரும்பு காட்டில் யானை தோணுற மாதிரி இருக்கும். கரும்பு காட்டில் யானை நுழைஞ்சா என்ன ஆகும்? புரிஞ்சுக்க. எங்கள் ஆட்சி வந்தால், எமது ஆட்சி, எங்கள் ஆட்சி வந்தால் 3 மாதம் கேஸ் முடியும். என்ன கதை விட்டுருக்கியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்க நாதி நினைக்கிறியா? வருகிறோம் வருகிறோம், இந்த நாட்டை காப்பாற்ற வல்லமைகள் உண்டு, வருவோம். என்னடா கேஸு? ஏடா 30 வருஷம் 40 வருஷம் கேஸுன்னா என்ன கேட்டோம்? நீதி இல்லையா? என்ன நேசிக்கிட்டு இருக்கிய? ஆனால் இப்போ பேசுகிறாங்க கூடாது. வர ஏப்ரல் மாதம் மே மாதம் பேசுகிறோம். நாங்கள் தான் வர்றோம். இப்போ சொல்ல எழுதி வச்சியா? எங்கள் சங்கம், அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை ஆளும். ஏடா 80 வயசு வாலிபன் பேசுகிற நினைக்கிறியா? நான் தான் முன்னே சொல்லி 80 வயசு நினச்சிடா தானே. 80 வயசாக இப்போது. நான் தான் 70, 60, 50, 40, 20 வந்துடுவோம் இல்லையா? என்ன காரணம்? நான் வாசி வசப்பட்டவன், உலகத்துக்காக வந்தவனா. நானே பிரம்மம், நானே விஷ்ணு, நானே சிவன், நானே முருகன். யாரோ நினைச்சு ஏமாத்துறாதே, நானே முகன்தான். வருகிறேன், வருவோம் வருவோம், நாட்டை காப்பாற்றுவோம். ஆசான் கரூர்மணி வருகிறார். அவர் வருகிறார். வருகின்ற சித்திர மாதம் மகான் கரூர்மணியர் வருகிறார். அஞ்சேல் மகனே, என்னையா கொடுமை தாக்க முடியலா? வர்றடானே எவனாவை? எதையும் வெல்லுவோம். எல்லா தீய சக்தியும் தூழ்த்து உடச்செறிவுண்டா. கரூர்மணி சொல்கிறார், நான் யார் தெரியுமா? கரூர்மணிவன். என் ஆசான் முருகப்பெருமா ஆட்சியை பெற்றவன்டா நான், கரூர்மணிவன். ராமலிங்க சாமிகள் அவரோ ராமசேகர் சொல்றார். ஆகவே வருகின்ற சித்திர மாதம் போக மகரிஷி, கரூர் முனிவன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், திருமதேவன் அத்தனை பேர் வராங்க. அஞ்சேல். ஐயோ என்ன எங்கே பார்த்தால் நீதி இல்லையா? எவ்வளோ கொடுமை! எங்கே பார்த்தால் நீதி இல்லை. என்னை வச்சாதான் வேலை செய்கிறேன். எங்கள் ஆட்சியில் கூட லஞ்சம் வாங்க முடியாது. ஒடிச்சிருவ கையவனை. எங்கள் ஆட்சி லஞ்சம் வாங்கினால் கையை ஒடிச்சிருவானு. ஏடா கூட்டத்தில் பேசி நினைக்கிறியா? ஏடா இது எதுக்கு வந்திருக்கீங்க? நான் எதுக்கு இங்கே வந்திருக்கப்போ? எனது ஆசான் கரூர்மணி அழைப்பு இருக்காரு. பேசுகிறா மகனே, பேசுகிறா. எங்கள் ஆட்சி கலப்படம் செய்தால் கையை ஒடிச்சிருவோம், லஞ்சம் வாங்கினால் கை ஒடிச்சிருவோம். 3 மாதம் கேஸ் முடியும். புரிஞ்சுக்க, 3 மாதம் 90 கேஸ் முடிச்சா ஒன்று. நம்ம என்ன சொல்லாட்டி கரும்பு காட்டில் யானை பூந்த மாதிரி விடு. ஆகவே நாங்கள் வந்த நோக்கம் சாப்பிட தூங்கிறதுக்கு இல்லை. 40 வருஷம் உப்புலம்ப சாப்பிட்றேன் நான். இந்த 1 வருஷம் உணவு இல்லை எனக்கு. 1 வருஷம் கஞ்சி தான். ஆக கஞ்சி கொடுத்தாலும் நெஞ்சு உரம் இல்லை. என்ன காரணம்? எனது ஆசான் முருகபெருமான் ஆட்சி பெற்றிருக்கிறேன் நான். என் ஆசான் ராமலிங்க சாமிக்கு ஆசை. ராமலிங்க சாமி வருகிறார் ஐயா. என்னடா வர நான் வந்துடுவார். வருகின்ற ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், கரூர் முனிவன், புச்சட மகர்ஷி, எனது ஆசான் திருமதேவன், பழப்ப முந்திய வள்ளுவ பெருமான், அவனே வரா உலகத்துக்கு. இப்போ அலைய நாங்கள் உலக மக்கள் சவால் விட்டுருக்கோம். ஒரு கூட்டத்தை சொன்னேன் நாங்கள், தீவிரவாதியே உனக்கு துடிச்சிருந்தால் குடியில் பாடாடினேன். என்னடா அது? அவன் நடுங்கிறான். வல்லரசர் நடுங்கிறான். பிரிட்டிஷ் அமெரிக்காவில் நடுங்கிறான். நாங்கள் சொல்கிறோம், தீவிரவாதியே வந்து பாரு, உனக்கு துடிச்சிருந்தால். அவனுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். தீவிரவாதிக்கு சவால் விடுறேன்னு ஆடுறாவேண்ணா. அவன் நடுங்கிறான். என்ன ஆகுமாண்ணா? நான் கூப்பிட்றேன், வாடாங்க, உடனே முடிஞ்சா வந்து பாடுறான்னு. குடிலுக்கு வா. நாங்கள் பெரிய பெரிய கட்டடமே எனக்கு 50 கோடி மதிப்பு உள்ளது. பெரும்பாலான கட்டலாம் இருக்குது. யாராவது அடோர் கட்டி கொடுத்துருவேன். நாங்கள் காசை வச்சுக்க மாட்டோம். 100 கோடி வந்துச்சு, தூக்கி வச்சுட்டா காசை வச்சுக்க மாட்டோம். ஆக இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டிக்கிட்டு தீவிரவாதிக்கு வந்து அழைப்பு கொடுத்தால் அவள் யாராவே?
எவ்வளோ துடிச்செடுக்கணும் அந்த வார்த்தையை. வல்லரசு நடுங்கிறான், என்ன அவமான்றான். நீ என்ன செய்வங்களே, என்ன செய்வ உன்னாலே, நீ எங்கே புறப்பட்டாலும் அங்கே ஒன்று கொள்ளுவோண்ணா. தீவிரவாதிகள் எங்கே புறப்பட்டாலும் அங்கே ஒன்று கொள்வோம். பேசுவது நான் அல்ல, பேசுவது நான் அல்ல நினைச்சிடாதீங்க. எந்தை கந்தை விடன் பேசுகிறான், எந்தை கந்தை விடன் பேசுகிறான். இது எவரோ சராசரி மனுஷர் அன்று எழுத்தி விடாதீர்கள். எந்தை கந்தை வேலன் பேசுகிறான் முருகப்பெருமான். கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்ற பெற்ற வள்ளுவத்தான் சொல்ல வந்தார். யார் சொல்ல முடியுமா வார்த்தை? கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தடைபட்டு தவ ஒளிமோடு தான் சொல்ல முடியும். அதான் வள்ளுவன் எவ்வளோ சாது. இப்போ இதுவரை நீங்கள் புரியாமல் பேசியிருக்க இருக்கலாம், ஒரு சில இருக்கலாம். வள்ளுவனை முருகனாக பார்க்கக்கூடிய வல்லவன் நாங்கள் எல்லாம். ஆகவே அன்பர்களே, நீங்கள் எல்லாம் என்று முதலாவது சைவத்தை மேற்கொள்ளுங்கள். இல்லை, நேற்று ஒன்று சாப்பிட்டுருக்கலாம், இப்போ சாப்பிட்டுருக்கலாம், நீ சாப்பிட்டு இருக்கலாம், குற்றம் இல்லையா? நான் முருகா சைவத்தை கடைப்பிடிக்க அருள் செய்தாயே. ராமலிங்க சாமி ஐயா சைவத்தை கடைப்பிடிக்க அருள் செய்தாயே, ஒரு ஆட்சி அருள் செய்தாயே சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்டுக்கிட்டே இரு. ஆக வருங்காலம் அட்டமாசித்தும் கைகூற வரப்போகுதா. அட்டமாசித்து வாசி வசப்பட்ட பக்கம் தான் சொல்லுவார். பேசறி ஆகாத மாதிரியே கல்காச்சுன்னா மூச்சு காற்று வசப்பட்ட மக்கள் தான் இப்படி துணிச்சல் பேச முடியும். இல்லாச்சி தீவிரவாதிகளுக்கு அழைப்பு கொடுக்க முடியுமா? ஏன்னா வாசி வசப்பட்ட நாங்கள் சொல்கிறோம். கல்கியும் ஆவது என்ன, அதரமத்தில் என்ன, அதரமம் அளவு கடந்து போயிட்டு இருக்கு. போ கொஞ்சம் கூட நீதியே இல்லை. ஆக நாங்கள் வருகிறோம். வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் ஆட்சி, முருகப்பெருமான் ஆட்சி வருது. எங்கள் ஆட்சி இல்லை, அவனே வர்றான். அப்பா என்ன ஆற்றல்! அவனுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா ஒரு நொடியில் வருவான். அப்பேற்பட்ட தலைவன் வருகின்ற சித்ரா மாதம். என்ன அவ்வளோ பெரிய தலைவன், உலகத்துக்கே தலைவன், எதையும் செய்வான். அப்படி அடித்தா போதும், அண்டாலும் கெட்டுக்கிட்டானுங்க. அப்பேற்பட்ட தலைவன் வர்றான் அகத்திய சர்மாசகம் சார்பாக. ஆகவே நீங்கள் எல்லாம் இன்று முதல் முருகா சொல்லுங்க. முருகா சர்க்குநாதா சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொண்டு செய்ய ஆசைப்படுறேன் தாயே. அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்குவமும் உடல் பலமும் மனபலமும் தந்து அடியேன் செயல்பட அருள் செய்தாயே. உன் ஆட்சி பெற அருள் செய்தாயே. நீ ஆட்சி நீ ஆட்சிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாயே. நீ பெற்ற பேருமத்தை அடியேன் பெற அருள் செய்தாயே. ஒரே வாழ்க நீ ஐயா, நீ பெற்ற பேருமத்தை அடியேன் அறியணும். அதுக்கு உண்டு வாய்ப்புட. உன் ஆட்சியை நான் கொள்ளடிக்க வேண்டாம். இப்படி ஒரு மகன், இப்போ எப்படி அருமை மகன் கேட்டான். உன் ஆட்சியும் நான் கொள்ளடிக்க வேண்டும், உன் ஆட்சி அப்படி கைப்பற்ற வேண்டாம். அப்படி ஒரு மகன் வேண்டாம் எனக்கு. நான் நீ எவ்வளோ நாளே தவறு செஞ்சு கேட்டான். ஏன் மனிதன் பிறந்தான், ஏன் சாக வேண்டும்? இதுக்கு மட்டும் 30 கோடி ஆன்சர். என்னடா, ஏன் மனிதன் பிறந்தான், ஏன் சாகிறான், ஏன் நரத்தரை வந்தது, ஏன் ஈழெருமை வந்தது, இதுக்கு என்ன உபாயம் கண்டுபிடித்த முதற் தலைவன் முருகப்பெருமான். அதை தடுத்தான், வாசி வச்சுப்பட்டான். 30 கோடி ஆண்டுகள் 30 கோடி யுகங்கள் தவறு செய்து வெற்றி பெற்றவன் முருகன். அவன் ஆட்சி இல்லாமல் இந்த உலகத்தை யாருக்குமே வாசி வசப்படாது. வாசி வசப்பட வேண்டும், அதுக்கு அவன் தான் தலைவன். இப்படி லகுவா எளிய முறையில் முருகா நீ பெற்ற பெருமத்தை அடியேன் அருள் செய்வா, நீ பெற்ற பெருமத்தை அடியேன் அருள்வா, உன் ஆட்சி பேர் அருள் செய்தாயே, உன் ஆட்சி பேர் அருள் செய்தாயே. அவர் தான் கேட்கணுமா? ராமலிங்க சாமி கேட்டார். சரி, இப்போல்லாம் கேள்விதான் இருக்கா எல்லாருமே. இங்கே இருக்காங்க அத்தனை பேர் கேட்குறாங்க. இங்கே இருக்கிற கரூர் முனிவர், இருக்கிற ராமலிங்க சாமிகள், அங்கே மாணிக்கவாசல், திருஞான சம்பந்தன், யோக மகரிஷி, திருமதேவன், எனது ஆசான் புகச்சேரி மகரிஷி நின்றுட்டு இருக்காங்க இங்கே. ஆகவே இன்று முதல் நீங்கள் எல்லாம் முருகப்பெருமான் ஆட்சி பெறும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். சொல்லு. ஓ மகத்தி சைல்மு, ஓ மகத்தி சைல்மு, ஓ மகத்தி சைல்மு, ஓ முருகப்பெருமான் திருவள்ளில் போற்றி,
ஓம் முருகப்பெருமான் திருவிழி போற்றி. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் ராமலிங்கசாமி திருவடியில் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடியில் போற்றி. ஓம் திருமதேவன் திருவடியில் போற்றி. ஓம் பட்டத்தார் திருவடியில் போற்றி. ஓம் கரூர் முனிவர் திருவடி போற்றி. அத்தனை பேர் ஓட்டு தான். என்னடா அது? அத்தனை பேர் வாசி வசப்பட்டவன், அத்தனை பேர் காமத்தை வென்றவன், அத்தனை பேர் நரதரை வென்றவன். ஆகவே இன்று முதல் நீங்கள் எல்லாம் முருகப்பெருமான் ஆசி பெறும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.